வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம துபாயில் எளிமையான முறையில் எப்படி நம்ம நகை சேர்க்கலாங்கிற டிப்ஸை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தங்கம் சேமிக்கிறதான முக்கியமான அத்தியாவசியம். நமக்கு ஒரு எமர்ஜென்சினா தங்கம் நமக்கு கை கொடுக்கும். மினிமம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 200 கிராம் தங்கம் இருக்கும்போது அது ரொம்ப அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாகவும் அது யூஸ் ஆக உதவுது. நான் எப்படி எளிமையான முறையில் தங்கம் சேமித்தேன்னு என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேல்ரி வரும்போதே நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு 5% அல்லது 10% எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் ஒரு அமௌண்ட் இருந்ததுன்னா கோல்டு காயினாக வாங்குவேன். அப்போ நம்மளால் மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை கோல்டு காயின் வாங்குவோம். இல்லை அது நம்மளால் முடியலங்கிற பட்சத்தில் நம்ம மந்த்லி ஸ்கீமான சீட்டில் சேரும்போது நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். இங்கே பெரும்பாலான நகைகளில் ஜோயா அலுகாஸு, மலபாரு, பீமாஸ் இதில் எல்லாமே 12 மந்த் நம்ம சீட்டு ஸ்கீமில் செஞ்சோம்னா 1 மந்த்துக்குள்ளே கேஷ்பேக்கை போனஸாக கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம பிளான் பண்ணும்போது ஒரு சிறிய சேவிங்ஸாக இருக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா நான் 200 கிராம்ஸ் தான் பே பண்ணி சேர்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 400 ஆக்கினேன். 400 ஆக்கின பிறகு 500 கிராம்ஸுக்கு கோல்டை நான் சேவ் பண்ணேன். இப்போ நம்ம மொத்தமாக நகை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 பவுன் எடுக்கணுன்னாலே மினிமம் 7000 கிராம்ஸுக்கு குறையாமல் வந்துடுது. அதுவே நீங்கள் மந்த்லி ஸ்கீமில் ஒரு 600 சேர்க்கும் போது உங்களுக்கு அதில் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதுபோல் தான் நான் கோல்டு சேர்ப்பேன். அப்படி இல்லையா மந்த்லியில் 2 கிராம் 3 கிராம் 2 கிராம் 4 கிராமுக்கு காயினாகவும் எடுத்து பழகிக்குவேன். இப்போ நான் பீமாஸ் ஜுவல்லரியில் நகை சீட்டு பீமாஸ் ஜுவல்லரிஸில் எப்படி எடுக்கலாங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் மந்த்லி பே பண்ணும்போது கேஷாக தான் பே பண்ணணும். ஆனால் பீமாஸ் ஜுவல்லரிஸில் நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு மூலயமாவே மந்த்லி ஸ்கீமை பே பண்ணலாம். அவங்களோட சார்ட்டும் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அதை நான் ஷோ பண்ணியிருக்கேன். பல 200 கிராம்ஸு, 300 கிராம்ஸு, 500 கிராம்ஸு இருக்கும். 12 மந்த்துக்கும் பே பண்ணலாம், 6 மந்த்துக்கும் பே பண்ணலாம். இது 6 மந்த்துக்கு பிடிச்சவங்க இதில் பே பண்ணலாம். நான் ஒரு 2 கிராம்ஸ் காயின் எடுத்தேன். அதோட காயினோட டீட்டெயில் இது. நான் எடுக்கிற அன்றைக்கி ரேட்டு 294.50 ஃபில்ஸு. 2 கிராம் காயினுங்கிறதால டோட்டல் கோல்டு வேல்யூ மட்டும் 500 வந்துச்சு. அதோட வேட்டு ப்ளஸ் கோல்டு காயினோட ரேட்டு 15 டோட்டலாக 638 கிராம்ஸு வந்துச்சு. இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொன்னேன். உங்களால் நகை சேர்க்கணுன்னு பிளான் இருந்ததுன்னா நீங்கள் பீமா ஜுவல்லரிஸில் கோல்டு காயின் ஸ்கீம் சேர்றது மூலமா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.